அண்மை செய்தி. அங்கித் திவாரியை காப்பாற்ற அமலாக்கத்துறை முயல்கிறது என தமிழக அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அங்கித் திவாரியை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்திருந்தது. அதே போல அங்கித் திவாரி தாக்கல் செய்த ஜாமீன் மனுவும் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை கொண்டது. அப்பொழுது நீதிபதிகள் அங்கித் திவாரி விசாரணை விவகாரத்தில் அமலாக்கத்துறை மற்றும் தமிழ்நாடு காவல்துறை வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கிறது. ஆனால் தங்களை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் வழக்கு வெளிப்படைத்தன்மையுடன் நடக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம் என தெரிவித்த நீதிபதிகள், அங்கித் திவாரி வழக்கில் தமிழ்நாடு அரசு மற்றும் அமலாக்கத்துறை இரண்டும் ஒருவர் மீது ஒருவர் குறை கூறுகிறீர்கள். உங்களது இந்த பிரச்சனையில் குற்றம் செய்த அதிகாரிகள் தப்பித்து விடக்கூடாது என நீதிபதிகள் தெரிவித்தார்கள். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அங்கித் திவாரி வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் நடைபெறலாமே என ஒரு யோசனையானது தெரிவிக்கப்பட்டது. மேலும் அங்கித் திவாரி லஞ்சம் வாங்கவில்லை என அமலாக்கத்துறையே கூறி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறது. அப்படி இருக்கையில் அமலாக்கத்துறை வசம் அங்கித் திவாரியை எப்படி விசாரணைக்காக ஒப்படைக்க முடியும் எனவும், தவறு செய்த மத்திய அரசு ஊழியரை மாநில அரசு தண்டித்திருக்கிறது. அவர் மத்திய அரசு ஊழியர் என்பதால் தாங்கள் தான் விசாரித்து தண்டனை பெற்று தர முடியும் என அமலாக்கத்துறை கூறுகிறது. மத்திய அரசு ஊழியர் என்ற ஒரே காரணத்தால் அவருக்கு ஏதேனும் சிறப்பு சலுகை உள்ளதா எனவும் தமிழக அரசு கேள்வி எழுப்பியிருக்கிறது. எவ்வாறு தாங்கள் தான் விசாரிக்க வேண்டும் என அமலாக்கத்துறை ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியும் என்றும், மத்திய அரசு ஊழியர் என்றால் அவரை பணியில் இருந்து விடுவீங்கள், அவர் மீதான விசாரணையை அவரே தனிப்பட்ட முறையில் எதிர்கொள்ளட்டும் எனவும் தமிழக அரசு தெரிவித்தது. மேலும் அங்கித் திவாரி லஞ்சமாக பெற்ற ஒரு குறிப்பிட்ட தொகையை தனது மூத்த அதிகாரிகளுக்கு வழங்க இருந்ததாக அவரே கூறியிருக்கிறார். இது வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்களுடன் இருக்கிறது. இதனால்தான் அங்கித் திவாரியை காப்பாற்ற அமலாக்கத்துறை நினைப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் ஒரு குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை தான் அம்பலப்பட்டு விடுவோமோ என்பதால் தான் விசாரணையை மாற்ற வேண்டும் என கோருவதாகவும், இந்த விவகாரத்தை மனதில் கொண்டே சம்பந்தமே இல்லாமல் மணல் குவாரி விவகாரத்தை அமலாக்கத்துறை வேண்டுமென்றே கையில் எடுத்ததாகவும் தமிழக அரசு சார்பில் ஒரு குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் அங்கித் திவாரியின் ஜாமீன் மனு மீது தகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் அங்கித் திவாரியை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரணை நடத்தக்கூடிய அமலாக்கத்துறை தொடர்ந்த இந்த மனு குறித்து தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.